அனைவருக்கும் வணக்கம். குடும்ப கதை பகுதி 5. எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்களின் வைரம் எங்கே என்ற தொடர்கதை இப்பொழுது தொடரப்போகும் நான் உங்கள் சுகந்தி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். 2 தினங்களுக்கு பின்னர் அவர்கள் ஊர் திரும்பிவிட்டனர். பல ஆண்டுகளுக்கு பின்னர் தனது நண்பனை மறுபடியும் பார்க்க முடிந்தது என்பதிலே சித்தப்பா மகிழ்ச்சியும் மன அமைதியாகவும் இருந்தார். ஆனால் அவன் அப்படி இல்லை. கங்காவை மறுபடி பார்த்ததினால் ஏற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பில் அமைதியின்றி தவியாக தவித்தான் நரேந்திரன். எத்தனையோ முயன்று பார்த்தான். அவனது வருங்காலத்தையே நாசமாக்கிய தன் தகப்பனுடன் சேர்ந்து சதி செய்த மோசக்காரி என்று வெறுத்து பாடுபட்டான். ஆனால் ஏனோ அவளை மறக்கவே முடியவில்லை. எவ்வளவுக்கெவ்வளவு அவளை அவன் வெறுக்க முயன்றானோ அவ்வளவுக்கவ்வளவு மனதிலே அவளது நினைப்பு நிழலாடி கொண்டு அவனை வருத்தி தொலைத்தது. இரத்தத்திலே கலந்து கொண்டு உயிருடன் ஒட்டி கொண்டு விற்றது போன்று அவளது நினைவை அவனால் உதறவே முடியவில்லை. இந்த உபாதைக்கு வேலை ஒன்றுதான் தற்சமயம் அவனுக்கு அமைதியை தரும் மருந்தாக இருந்தது. அதனால் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கையில் சரியும் வரை உழைத்தான். உடல் அயரும் வரை கடுமையாக உழைத்தான். சித்தப்பா இதை கவனிக்க தவறவில்லை. அண்ணன் மகனது அன்பிலும் நாணயமான உழைப்பிலும் மகிழ்ந்து விட்டிருந்த அவருக்கு லேசாக கவலையும் ஏற்படத் தொடங்கியது. ஊர் உலகத்து இளம் பிள்ளைகளைப் போல மற்ற எதிலும் நாட்டமின்றி வேலை ஒன்றே கவனமாக இருக்கிறானே, இது நல்லதல்லவே என்று நினைத்தார் சித்தப்பா. அவர் மனதிலிருந்ததை கேட்டும் விட்டார் அவனிடம். இளம் வயதிலே உழைக்கணும், ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக ஓய்வே இல்லாத உடம்பை ஓடாக்க முடியுமா? அடுத்த ஊரில் ஏதோ புதுசாக திரைப்படம் ஓடுதான், ஞாயிற்றுக்கிழமைகளிலே நீ ஏன் போய் பார்த்துட்டு வரக்கூடாது? சொல்லி பார்த்தார் சித்தப்பா. சித்தப்பாவுக்கு பதில் அளிக்காது புன்னகைத்தான் நரேந்திரன். ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் அவன் மற்ற நாட்களை விட கடுமையாக உழைத்தான். மேலே வழித்து இறுக்கி கட்டி கொண்ட வேட்டியும் வெற்று மார்பகமாக முழு கால்கள் வரை மண் அப்பிக்கொள்ள கையில் மண் வெட்டியுடன் தோட்டக்காரனுடன் ஜோடியாக வேலை செய்தான் நரேந்திரன். தன் வேலையை மற்றவர் செய்து உனக்காக ஊதியம் திரட்டி தருவான் என்று எதிர்பார்க்காதே, உனக்காக நீயேதான் உழைச்சிக்கணும். அவனது அம்மா அடிக்கடி சொல்வது வழக்கம். அது முற்றிலும் உண்மை என்பதை அங்கு வந்த உடனேயே புரிந்து கொண்டான் நரேந்திரன். இடுப்பில் கைகளை ஊன்றிக்கொண்டு பட்டு வேட்டி கரைப்படாமல் ஒதுங்கி நின்று வேலைக்காரனை வேலை செய்ய ஏவுவதை விட கூடவே அவனுடன் ஒரு உழைப்பாளியாக மண்வெட்டியுடன் புறப்பட்டால் வேலை எத்தனை துரிதமாக சிறப்பாக நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான் அவன். தோட்டம் இந்த ஒரு வருஷம் காலத்திலேயே பசேலென்று கண்கொள்ளா காட்சியாக மாறி முந்தைய ஆண்டுகளை விட மும்மடங்கு விளைச்சலை தந்ததும் உண்மை. சித்தப்பாவுக்கு தன் அண்ணன் மகனை பற்றி மிக்க பெருமையாக இருந்தது. நண்பர்களிடம் அவனை பற்றி புகழ்ச்சியாக பேசி மகிழ்ந்தார். நாட்கள் வேகமாக விரைந்து மாதங்கள் ஓடின. விரைவில் ஓராண்டு காலம் முடிந்து போனது. சித்தப்பாவின் உடல்நிலை நன்றாக தேறிவிட்டிருந்தது. அவரால் ஒரு கடையை தனியாக மேற்பார்வை செய்ய முடிந்தது. அவனது வேலையின் பளுவை சிறிது குறைக்க அவன் வசம் ஒரு கடையின் பொறுப்பை மட்டும் தந்திருந்தார். வியாபாரம் முன்னைவிட மும்மடங்கு அதிகரித்து விட்டிருந்தது. தோட்டத்தில் விளைச்சல் அதிகமாகி சந்தையிலிருந்து கணிசமான வரவு ஏற்பட்டது. சித்தப்பா அவனுக்கு தந்த மாதத்தொகையை இரட்டிப்பாக்கி விட்டார். கடைக்கு போய் வரவும் டவுனுக்கு சாமான்களை வாங்கவும் உபயோகிக்க ஒரு ஸ்கூட்டரை வாங்கி தந்து விட்டார். நரேந்திரன் அந்த குறுகிய காலத்திலே சித்தப்பாவின் அன்பை கவர்ந்து கொண்டதுடன் அந்த ஊரில் உள்ள பெரியவர்களின் மதிப்பையும் தேடிக்கொண்டிருந்து விட்டான். யார் அது ஸ்கூட்டரில் போகிறது? நம்ம கதிரேசன் அண்ணன் மகனா? நல்ல பிள்ளை. இவன் மட்டும் சமயத்துக்கு வந்து உதவாட்டா கதிரேசன் போன இடம் காடு முளைச்சிருக்குமே என்று ஊர்ஜனங்கள் பேச, அங்கே போகுதே அந்த பிள்ளையாண்டனத்தானே சொல்கிற? பார்க்க நல்லா தான் இருக்கான், படித்தவன், பட்டணத்திலிருந்து வந்தவன்னு சொல்கிற. பட்டணத்து பையன், அலட்டிக்காத நல்ல பிள்ளை. நம்ம மகரகதத்துக்கு அவனை ஏன் பார்க்கக்கூடாது? மற்றவங்க போய் விழறதுக்கு முந்தி நீ ஏன் உங்கள் அக்கா மகளுக்கு அவனை சம்மந்தம் பேசக்கூடாது? கதிரேசனுக்கு பின்னாடி சொத்து எல்லாம் இந்த பையனுக்குத்தான் வந்து சேரப்போகுது. படிப்பு, திறமை, நல்ல குணம், சொத்துமா இப்படிப்பட்ட ஒரு நல்ல இடம் சட்டுன்னு கிடைக்காது. உன் உறவுக்காரர் அந்த பெரிய பணக்காரர் மகளை இவனுக்கு கட்டி கொடுத்தா
பொருத்தமாக இருக்கும். நீ ஏதாவது ஏற்பாடு செய்ய. ஊரிலிருந்த பெண்களின் கண்களில் வரவே தகுதி வாய்ந்த மாப்பிள்ளையாக தென்பட்டான். இடுப்பில் குடத்துடன் நதிக்கரை பக்கம் போன இளம் பெண்கள் ஈர வேட்டியுடன் சித்தப்பாவுடன் சிரித்து பேசிக்கொண்டு வந்து இருப்பதை அவன் கடைக்கண்ணால் பார்த்து பெருமூச்சு செறிந்தனர். இவனை கட்டிக்க போற மகராசி யாரோ என்ற ஏக்கம் அவர்களுக்கு. ஆனால் நரேந்திரன் தன்னை சுற்றிலும் ஒரு இரும்பு வேலியை அமைத்து கொண்டது போல யாரையும் அதிகம் நெருங்க விடாது பட்டும் படாதவாறு பேசி கொண்டிருப்பான். அந்த சமயம்தான் அபிராமி ஒரு நாள் சித்தப்பாவிடம் திடுக்கிட்டு ஒரு தகவலை தெரிவித்தாள். பேறுகாலம் அவளது பேத்தி பக்கத்து கிராமத்தில் வாழ்க்கைப்பட்டிருப்பவள் தாய்மை அடைந்துள்ளாள். பிரசவ காலம் நெருங்கிவிட்டதால் கூட இருந்து உதவ வேண்டும். தாயில்லாத பெண்ணை பாட்டிதானே அரவணைக்கணும். திகைத்து போய்விட்டார் கதிரேசன். மறுபடி எப்போம்மா திரும்பி வருவ அப்படின்னு மெல்லமாக கேட்டார் சித்தப்பா. எனக்கு வயசாச்சு, குந்தி அள்ளி தின்ன வேண்டிய நாளில் ஓடி அலைஞ்சு வேலை செய்ய முடியாது. ஏதோ உங்கள் உடம்பு நல்லா வர வரைக்கும் இருக்கலான்னு பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தேன். பேத்தியை கவனிச்சிக்க அவள் புருஷன் வீட்டுக்கான்னு பிறகு என் கிராமத்தோட நான் கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு திண்ணையில் விழுந்து கிடக்க போகிறேன். மிகவும் கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் அபிராமி. 2 நாட்களுக்கு பின்னர் அவள் தன் பெட்டி படுக்கைகளுடன் ஊருக்கு கிளம்பி போய்விட்டாள். சித்தப்பாவை போல அந்த திருப்பத்தை கண்டு நரேந்திரன் கலங்கிவிடவில்லை. ஏனென்னா அவன் செம்ம பர்சன். அவனது தாய் ரொம்பவே புத்திசாலி. ஆண் பிள்ளை என்று அவனுக்கு அதிகமாக சலுகைகள் கொடுத்து வளர்க்கவில்லை. பம்பாயின் பரபரப்பான வாழ்க்கையில் அவன் தன் தாயாருக்கு ஒரு பெண் மகவை போலவே வீட்டு வேலைகளிலும் உதவ நேரிட்டது. அம்மா வயோதிக்கப்பட்டு விட்ட அந்த சமயம் கூட சமையல் பொறுப்பு கூட அவன் தலையில்தான் விழுந்தது. ஓட்டலில் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வாழ முடியாத நிலை. அம்மாவுக்கு பத்திய சாப்பாடு தயாரித்ததிலிருந்து தன் வயிற்றுப்பாட்டை கவனிக்கும் வரை அவனேதான் எல்லாவற்றையும் செய்ய நேர்ந்தது. இந்த பயிற்சி இப்போது பெருத்த அளவில் அவனுக்கு உதவியது. அபிராமி புறப்பட்டு போன மறுநாளே விடியும் முன்னே குளித்துவிட்டு அடுப்பாங்கரையில் ஆஜராகிவிட்டிருந்தான் நரேந்திரன். அவசரமாக அவன் தயாரித்து பரிமாறிய உப்புமா மிகவும் சுவையாகத்தான் இருந்தது. பையனுக்கு பூரி உருளைக்கிழங்கிலிருந்து பிரியாணி வரை நன்றாக சமைக்க தெரிந்திருப்பதைக் கண்டு வியப்பில் மூழ்கி போயிருந்தார் சித்தப்பா. அன்று பரோட்டாவையும் குருமாவையும் கொண்டு வந்து தட்டில் பரிமாறிவிட்டு எதிரே உட்கார்ந்து இளைஞனை பரிதாபமாக பார்த்தார். இந்த நிலையில் இவனை நீடித்து வைக்க விடுவது நியாயமா? அவரது அன்பு மனம் பாகாய் கரைந்தது. படித்தவன், பட்டணத்திலிருந்து வந்தவன் என்றாலும் பதுசாக பழகுறான், நாணயமாக உழைக்கிறான் என்பதற்காக அவனை சமையல் வேலையிலும் ஈடுபடுத்தி சங்கடப்படுத்துவது முறையா? இதற்கு ஒரு முடிவுக்கு எடுக்க வேண்டும் என்று உறுதியாக நினைத்தார் சித்தப்பா. ஊரில் அவருக்கு மிகவும் நெருக்கமான துரைசாமியுடன் கலந்து ஆலோசித்தார் சித்தப்பா. இது என்னப்பா பெரிய சமாச்சாரம்? பழவநல்லூர் பெரிய பணக்காரரோட சின்ன மகளை பேசி கட்டி வச்சுட்டா போச்சு. சரியான கல்யாண வயசு. நாளை வீணாக்காம சட்டுன்னு ஒரு முடிவு செய்திடு, உசுப்பி விட்டார். அன்று காலை நரேந்திரன் எழுந்து காப்பி தயாராக்கி சமையலறைக்குள் நுழைந்த பொழுது சித்தப்பா இருமிக் கொண்டே பின்னால் வந்து நின்றார். நரேந்திரா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தான் எடுக்க போகிற. கடையில் வேலை பார்க்கிற ஒரு ஆண் பிள்ளை நீ. கரண்டியோட இந்த மாதிரி நிற்கிறியே சமயக்கட்டில். இதில் பார்க்குறதுக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம வயத்துக்கு நம்ம சமைச்சிக்கிறோம், இதில் என்ன சித்தப்பா இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் நரேந்திரன். எல்லாத்தையும் நீ ஒருத்தனே சமாளிக்க முடியாது, அதனால் பொறுப்பை பகிர்ந்து கொள்வது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறா சித்தப்பா. என்ன சொல்கிறீங்க சித்தப்பா? உனக்கு ஒரு நல்ல இடத்திலே பெண் பார்க்க உத்தேசிச்சிட்டேன். இன்னைக்கு மாலை நல்ல நேரம் பார்த்து உன்னை கூட்டிகிட்டு போய் பொண்ணு வீட்டுக்கார்ட்ட காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சித்தப்பா. பெரிய இடத்து பெண் தான், உன் படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றதான். இன்னைக்கு தோட்ட வேலையை விட்டுட்டு மாப்பிள்ளையா லட்சணமாக நீ பொண்ணு பார்க்க என்னோட வரணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு சித்தப்பா. நரேந்திரன் அதிர்ந்து போனான். அவனுக்கு கல்யாணமா? கங்காவை தவிர அவன் மனதில் இன்னொரு பெண்ணுக்கு இடமா அப்படின்னு நினைக்கிறான் நரேந்திரன். என்னப்பா அப்படி திகச்சு போய் நிற்கிற?
கிராமத்து பெண் படிப்பு அறிவில்லாமல் இருப்பான்னு நினைக்காத. பழவநல்லூர் பெரிய பணக்காரர் தமது 3 பிள்ளைகளையும் பக்கத்து டவுனுக்கு அனுப்பி படிக்க வச்சாரு. முதல் 2 பேரையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்காரு. நம்ம பார்க்க போகிறது அவரோட 3வது பொண்ணு. கிடைக்கக்கூடாத பெரிய இடம்பா, இதை நழுவ விடக்கூடாது. பெண் பார்க்க அழகாக இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. சித்தப்பா மகிழ்ச்சியுடன் சிரித்தார். கால்கள் தரையில் பதித்துவிட்டு உணர்வில் தயங்கி நின்றான் நரேந்திரன். இப்பொழுது அவன் என்ன பதில் சொல்வான்? எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று ஒரேடியாக மறுத்தால்? இத்தனை வசதிகள் கொடுத்து பிற்காலத்தில் சொத்தை கொடுக்க உத்தேசித்து சொந்த பிள்ளை போல கவனித்து கொண்டு இந்த பேச்சை மதிக்கவில்லை என்று சித்தப்பா மனதால் நினைப்பார் அல்லவா? சரி என்று தலையை ஆட்டிவிட்டு பெண் வீட்டாருக்கு அவனை பிடித்து போய் கல்யாணம் கூடிவிட்டால் அதற்கென்ன செய்வது? இன்னொரு பெண்ணுடன் அவன் இல்வாழ்க்கை நடத்த முடியுமா? சித்தப்பாவிற்கு அவர் தரப்போகும் சொத்துக்கும் அடிமை ஆகுவதா? இதிலே நீ யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சாயங்காலம் மாப்பிள்ளையா அழகா ஜம்முன்னு கிளம்ப தயாரா இரு. சித்தப்பா சிரித்து கொண்டே அவன் தந்த காப்பி டம்ளரை கையில் எடுத்து கொண்டார். பழவநல்லூர் பெரிய பணக்காரர் வீட்டு வாசலில் வண்டி வந்து நின்றதும் தெருவில் பல தலைகள் தெரிந்தன. அவரது கடைசி மகள் மாலதியை பெண் பார்க்க கரியநல்லூர் கடைக்காரர் கதிரேசன் அவனது அண்ணன் மகன்தான் மாப்பிள்ளையாம். பட்டணத்திலே படித்த பையன் என்று முன்னதாகவே செய்தி தம்பட்டப்பட்டிருந்தது ஊர் ஃபுல்லா. அந்த பட்டணத்து பையன் எப்படி இருக்கான் என்று அரிய தெரு பெண்கள் எட்டி பார்த்தனர். பெரிய பணக்காரர் அப்படி என்னதான் நம்மூரில் இல்லாத பெரிய வரனை தேடி பிடிச்சிட்டாரு என்று சிறிது பொறாமையுடன் வெளியே வந்து வேடிக்கை பார்த்தனர் ஆண்கள் சிலர். மாடி அறையில் இருந்த மாலதியிடம் தோழிகள் மூச்சு இறைக்க ஓடி வந்தனர். அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு இப்பவே நல்லா பார்த்து வச்சுக்கோ, உசுப்பி விட்டனர். மாலதி ஜன்னல் வழியே கீழே பார்த்தாள். பழுப்பு வண்ண சஃபாரி சூட்டில் கச்சிதமாக தெரிந்த நரேந்திரனை கண்டதும் அவளது நெஞ்சு மகிழ்ச்சியில் வேகமாக துடித்தது. மாப்பிள்ளையை சற்று தொலைவில் பார்த்த அளவிலேயே அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது. தட்டில் வைத்திருந்த மல்லிகை சரத்தை எடுத்து ஆசையோடு தலையில் சுட்டி கொண்டாள். கண்ணாடி முன் நின்று தன்னை ஒரு முறை ஏற இறங்க பார்த்து கொண்டாள். அவளது மூத்த சகோதரிகளை காட்டிலும் அவள் நல்ல நிறம் உடைய உருவமாக இருந்தாள். கண்களும் மூக்கும் கதை சொல்லின. அவர்களை விட அதிகம் படித்தவள், வீணை வாசிக்க தெரிந்தவள் என்று கூடுதலான ஒரு தகுதியும் இருக்கு. பெண்ணையும் அவள் மேல் போட்டிருக்கும் பெண்ணையும் கொடுத்து ஒரு பகுதி சொத்தையும் தரப்போகிறார். அவளை கட்டிக்க எனக்கு கசக்குமா? கீழ் உதட்டை கடித்து கொண்டு தனக்குள்ளே மெல்ல சிரித்து கொண்டாள் அவள். அவளது அத்தை மகள் அமெரிக்காவில் தன் கணவனுடன் வாழ்வது போல அவளுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளைக்குத்தான் மாலையிட விரும்பினாள். பக்கத்து கிராமத்திலிருந்து பையன் வருகிறான் என்றபோது பட்டிக்காட்டிலேயே மருமகனை தேடிக்க போகிறார் என்று உள்ளூர சங்கடப்பட்டு கொண்டிருந்தாள். அப்பா நரேந்திரனை பார்த்த அடுத்த நொடி அவளது அமெரிக்க ஆசை அடியோடு மறைந்து போனது. கலியநல்லூரிலேயே காலம் முழுவதும் அவனுடன் கிராமத்து பெண்ணாக வாழ்ந்துவிட களிப்புடன் தீர்மானித்தாள். இந்த ரோஜா வண்ண சைனா சில்க் நீ எப்படி இருக்கிற தெரியுமா? நல்ல தோட்டத்தில் பூத்திருக்கிற புத்தம் புது மலர் போல. செல்லமாக கன்னத்தை கிள்ளினாள் தோழி ஒருத்தி. உன் வருங்கால மாமனார் வீட்டை நல்லா பார்த்துக்கோ. இந்த வட்டாரத்திலேயே பெருத்த பணக்காரர், கிராமத்திலே ரொம்ப செல்வாக்கு. இந்த இடம் மட்டும் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வியாபாரத்தையும் அந்த கடையும் உன்கிட்டே கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 2 கடையே நம்மளால் பார்க்க முடியாது சித்தப்பா, இதில் இவர் கொடுக்குறத வேற பார்க்கணுமா என்று நரேந்திரன் மெல்ல கேட்டான். தெருவுக்குள் வண்டி புகுந்ததுமே அவன் மனம் சஞ்சலத்தில் தவிக்க தொடங்கியது. பெரிய இக்கட்டில் வந்து சிக்கிக்கொண்டு விட்டோமே என்றதொரு திகிலுடன் அவன் வண்டியை விட்டு இறங்கி நின்றான். வாங்கோ, கனத்த குரலில் வரவேற்று கொண்டு கைகூப்பியபடி வாசலுக்கு வந்த வைர மோதிரக்காரரை நிமிர்ந்து பார்த்தான். பட்டுக்கரை வேட்டி, மில்ஜிப்பா, சரிகை, உருமால் அலங்காரத்தில்
வாட்டசாட்டமாக நின்றார் பெரிய பணக்காரர். கர்வம் மிகுந்த அவரது கண்களை நேருக்கு நேர் சந்தித்த பொழுது அவன் மனதில் ஒரு மிரட்சி ஏற்பட்டது. இவ்வளவு தூரம் வந்துட்டு பெண்ணை பிடிக்கவில்லை என்று உதறிவிட்டு ஓடினால் ஆசாமி அந்த தோல்வியை ஏற்றுக்க மாட்டார் போல பிடிவாதம் ததும்பிய அவரது முகத்தை கண்டு அரண்டு போனான் அவன். பணம், பதவி, இதற்கு ஆசைப்பட்டு சித்தப்பா ஆழம் தெரியாது ஒரு இடத்தில் காலை விட்டு விட்டாரே என உள்மனதில் ஒரு உளைச்சல் ஏற்பட்டது. சித்தப்பாவின் வீட்டைப் போல அதுவும் கிராமத்து பாணியில் கட்டப்பட்ட வீடுதான். ஆனால் 2 மடங்கு பெரிதாக காணப்பட்டது. வாசலில் தேக்கு மரத்திலேயே அலங்காரம் அதிகம் தெரிந்தது. நடையும் கூடமும் சிவப்பு சிமெண்டில் பளபளத்தது. கால் செருப்புகளை நடையில் கழட்டிவிட்டு மெல்ல சித்தப்பாவின் பின்னால் கூடத்திற்குள் நுழைந்தான். அங்கே பலர் உட்கார்ந்து பிரம்பு நாற்காலியில் தயாராக போடப்பட்டிருந்தன. மாலை நேரம் மங்காத போதிலும் குழல் விளக்குகள் பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்தன. சந்தனமும் மல்லிகையும் மனதை வாரி வீசி கொண்டிருந்தது. பெரிய பணக்காரர் உறவினர் நண்பர்கள் சிலர் வந்து கலந்து கொள்ளவே கூடம் நிரம்பி வழிந்தது. பேச்சு சிரிப்புமாக பெண் பார்க்கும் படலம் ஆரம்பமாகியது. பாதாம் அல்வா, ஓமப்பொடி போன்ற தட்டுகளை வேலையாட்கள் வந்தவர்களுக்கு பரிமாறினர். பசும் பாலில் கலந்த காப்பியை பளபளத்த ஸ்டீல் டம்ளரில் நிறைத்த ஆட்கள் வேகமாக விநியோகித்தனர். புடவை சரசரக்கும் ஓசையுடன் வளையல் சத்தமும் மல்லிகையும் நறுமணமும் அவனை திரும்பி பார்க்க செய்தது. பெரிய பணக்காரர் மனைவி காஞ்சிபுரப்பட்டு நெற்றியில் பெரிய குங்குமம் பொட்டுமாக மெல்ல முன்னால் வர 2 பெண்கள் இடையே மாலதி தங்க பொம்மை போல தயக்கமாக வந்து நின்றாள். பெரியவர்களுக்கு வணக்கம் செய்யுமா? வந்தவர்களில் ஒருவர் குரல் கொடுக்க மாலதி முன்னால் வந்து கதிரேசன் முன் குனிந்து பாதங்களை தொட்டு கும்பிட்டு நிமிர்ந்தாள். நல்லா பார்த்துக்கோமா, பிறகு தவிக்க தேவையில்லை. வீட்டிற்கு வந்திருந்த வயதான பெண்மணி உரிமையோடு கேலி செய்ய, பையனுக்கும் நல்லா பொண்ணு இப்பவே பார்த்துக்கட்டும், பிறகு அவனுக்கு கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்கள் பகுதியிலிருந்து ஒருவர் குரல் கேட்க வீடு சிரிப்பொலியில் குலுங்கியது. முகம் சிவந்து போன மாலதி அவனை ஆவலுடன் உற்று பார்த்தாள். வெட்கத்தில் காதும் மூக்கும் சிவந்து போன நரேந்திரன் அவளை ஏற இறங்க பார்த்தான். பெண்ணின் அழகை பற்றி குற்றம் சொல்ல முடியாது, அந்தஸ்தை பற்றியும் குறை காண முடியாது, படிப்பை பற்றி கோளாறு சொல்ல முடியாது. ஆனால் இவைகள் எல்லாம் அவனது உள்ளத்தில் அட்டையாக ஒட்டி கொண்டிருக்கும் கங்கா மேல் கொண்ட அன்பை அகற்றிவிட முடியுமா? பெண் நல்லா பாடுவா, வீணை வாசிப்பா. கர்வம் ததும்பி பணக்காரர் தன் மீசையை கர்வத்தோடு தடவிக்கொண்டார். எங்கள் பையன் மட்டும் சோடை இல்லை, எம்ஏ படித்தவன், வியாபார நுணுக்கம் தெரிஞ்சவன், அடக்கமான பிள்ளை, வெத்திலை பாக்கு போடும் பழக்கம் கூட கிடையாது, சித்தப்பா பெருமையோடு சொல்லிக்கொண்டார். சரி, இன்னும் ஏதாச்சும் 2 பேருக்கு தெரியுமா? அதை சபை முன்னாலே தெரிவிச்சிட்டா நல்லதாச்சே. வேடிக்கைக்காக ஒருவர் கேட்டா. மறுபடியும் கூடத்திலே ஒரே சிரிப்பு. எங்க பெண் நல்லா தைப்பா, வீட்டுக்கு வேண்டியதை அவளே மிஷினில் தைச்சு விடுவா, பூ வேலை செய்யக்கூட கற்றுக்கொண்டிருக்கா. ஒரு அவசரம் அப்படின்னா உடனே வந்துட்டு சமையல் அறையில் பூந்து நமக்கெல்லாம் அசந்து போகிற மாதிரி வந்துட்டு நல்லா சமைப்பா. எங்கள் பையன் மட்டும் என்ன சும்மாவா? நாளைக்கு உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்து மிஷினில் தைக்கிறப்போ அதை பார்த்த உடனேவே தைக்க கற்றுக்குவான் எங்கள் பையன் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. சித்தப்பா பெருமிதத்தோடு சொல்கிறாரு. அதுவும் உங்கள் கடையில் இருக்கிற வியாபாரத்தை பற்றி லைட்டாக ஒரு கோடு போட்டால் போதும், பின்னாடி எங்கள் பொண்ணு அவ்வளோ யோசனை சொல்லுவாள், ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்து ரொம்ப பெருமையாக ஹாப்பியாக சொல்கிறாரு. சரி, ஒத்துக்கிறோம், 2 பேரும் பார்க்க நல்லா இருக்காங்க, படித்தவங்க, புத்திசாலிகள். அவங்களுக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்ததுமே பிடிச்சிருக்காப்புல தோணுது. அதனால் நம்ம பெரியவங்க மற்றதையெல்லாம் பேசலாம் என்று கூறிவிட்டு ஒரு வயதானவர் எழுந்தார். மற்றவர்களும் எழுந்திருக்க பெரிய பணக்காரர் தனது சில உறவினர்கள் நண்பர்களுடன் ஒரு பக்கமாக நாற்காலிகளை இழுத்து போட்டு உட்கார சித்தப்பா மட்டுமே அவர்களுடன் கூட கலந்து கொண்டார். மற்றவர்கள் விடை பெற்று கொண்டு நகர்ந்து விட்டனர். தன்னந்தனியே விடப்பட்ட நரேந்திரன் மெல்ல திரும்பி பார்த்தான். மாலதியும் மற்ற பெண்களும் அங்கிருந்து
அகன்று விட்டனர். கூடத்தில் ஒரு புறமாக ஒதுங்கிக் கொண்டிருந்த அவர்களிடம் பணம், நகைகள், சீர், கல்யாணம், கச்சேரி என்ற வார்த்தைகள் துண்டு துண்டாக கேட்டன. சித்தப்பா அவனை வைத்து கொண்டு விலை பேசுகிறாரே என்று அவனுக்கு அவமானமாக இருந்தது. இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்து வீட்டிற்கு கிளம்ப மாட்டோமா என்று சலிப்பாக இருந்தது. ஒரு வழியாக விளக்கு வைக்கும் நேரத்திற்கு முன் வெற்றிலைப்பாக்கு மரியாதையோடு அனுப்பி வைத்தனர் பெண் வீட்டார். வண்டி தெருவை விட்டு சாலைக்குள் புகுந்ததும் சித்தப்பா மகிழ்வுடன் அவன் பக்கம் திரும்பினார். பெண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சு போச்சு. நமக்கு ஏற்ற இடம். மற்ற சங்கதிகள்லாம் பெரிய பணக்காரர் தாராளமாக நடத்திப்பார்னு தெரியுது. மற்ற சங்கதினா என்ன சித்தப்பா என்று கேட்டான் நரேந்திரன். ஆவலை அடக்க மாட்டாது. அதுவாப்பா, வரதட்சணை சீரு வித்தியாசங்களை பற்றி தான் சொல்கிறேன். எல்லாம் நம்ம கேட்டுக்கிறபடி செய்துடுறதாக ஒப்புக்கொண்டார். ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயத்தை ஏற்பாடு செய்ய போகிறாங்க. பிறகு சீக்கிரமாக ஒரு முகூர்த்தத்தில் கல்யாணத்தை நம்ம சிறப்பாக ஏற்படுத்தி செஞ்சிடணும். அவ்வளோதான். வரதட்சணையா சித்தப்பா? கேட்கவே அசிங்கமாக இருக்கே. தோள்களை குலுக்கினான் நரேந்திரன். மற்ற பெண்களுக்கு ஏராளமான வரதட்சணை கொடுத்து தான் கட்டி கொடுத்துருக்கார்கள் பெரிய பணக்காரர். தனக்கு இந்த சங்கதி பிடிக்காதது தான். ஆனால் வரதட்சணை வேண்டான்னா ஏதோ உனக்கு ஒரு குறை உடம்பில் இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. அதுக்காகவே ஏதோ ஒரு தொகையை வாங்க வேண்டியிருக்கே. சித்தப்பா, நீங்கள் சிரமப்பட வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. திடுக்கிட்டு போனார் கதிரேசன். நிமிர்ந்து உட்கார்ந்தார். நரேந்திரா, இப்போ சொல்கிறியே நியாயமா? பெண் பார்க்குறதுக்கு முந்தியே சொல்லியிருந்தால் நாம் அங்கே போயிருக்க தேவையில்லையே. பெரிய பணக்காரர் சிங்காரம் ரொம்ப பொல்லாதவர். எல்லாம் தீர்மானமான பிறகு எங்களுக்கு பிரியமில்லை அப்படின்னு ஒதுங்கினா மனுஷன் நம்மளை சும்மா விடமாட்டான். அவனால் இந்த அவமானத்தை தாங்கவும் முடியாது. இது பெரும் கௌரவ பிரச்சனையாச்சே. ஆமாம், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உனக்கு ஏன் அந்த பொண்ணை பிடிக்கல? என் மனதை வேறு ஒருத்தி கொள்ளை கொண்டு விட்டிருக்கிறாள். சொல்ல துணிவில்லை விழித்தான் நரேந்திரன். புத்தி கெட்டுத்தனமாக பேசாத. நல்ல இடம், நல்ல அழகான பெண்ணு, அடக்கமாக தெரிகிறா. நான் முடிவு செஞ்சிட்டேன் நரேந்திரா. என் பேச்சை காப்பாற்று. அதுதான் நான் உன்கிட்ட கேட்டுக்கிற வேண்டுகோள் என்றார். அவர் குரலில் ஆதங்கமும் துயரமும் சிறிது கோபமும் தொனித்தன. சித்தப்பா அவன் மேலே பேசும் முன் குறுக்கிட்டார். இதில் மறுக்கவோ வெறுக்கவோ ஒன்றும் இல்லை. எல்லோரும் கூடி முடித்த சங்கதி. அடுத்த மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுக்கிறதா ஏற்பாடு. நம்ம வீட்டில் பெண்கள் யாரும் இல்லாததால் நானே டவுன் பக்கம் போய் புடவை, நகை, மீதி தேவை பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வரேன். உன் சித்தியோட நகைகள் சிறிது இரும்பு பீரோல லாக்கரில் அதுகளை வச்சு நிச்சயதார்த்தத்தை ஓட்டி விடலாம். பெரிய பணக்காரோட மகளாச்சே. புதுசாக ஒரு மோதிரமாவது வாங்கி போடாட்டா மரியாதையாக இருக்காது. அப்பா, சித்தப்பா என்று அலற வேண்டும் போல ஆத்திரமும் துயரமும் நெஞ்சை அடைக்க பேச முடியாது மௌனமாகி விட்டான் அவன். சித்தப்பா என்ன காரியம் செய்து விட்டார்? அவனை கலந்து கொள்ளாது கல்யாணம் வரை போய்விட்டாரே. ஐயோ, அவன் என்ன செய்வான்? மனம் வழி நெடுகிலும் புலம்பியது. அதற்கு பின்னர் நரேந்திரன் நிம்மதியை இழந்து விட்டான். உணர்வுகளின் இறுக்கத்தில் தலைவெடித்து விடும் போன்ற வேதனையில் வாடிக்கொண்டிருந்தான். சித்தப்பாவுக்கு ஏன் இந்த அவசரம்? அவனை நன்றாக கலந்து ஆலோசிக்காது வாக்கு கொடுத்து விட்டாரே. இப்போது அவன் என்ன செய்ய? கடையில் வேலை செய்யும் பொழுது, தோட்டத்தை மேற்பார்வை செய்யும் பொழுது, வீட்டிலே உணவு தயாரிக்கும் சமயமும் தன் உள்ளத்தை கேள்விகளால் குதறி கொண்டிருந்தான் அவன். எப்படியெல்லாம் யோசித்தும் நாலாபுறமும் அவனை ஒரு வலுவான இரும்பு சுவர் சூழ்ந்து கொண்டு விட்டது போன்ற, அந்த சிறையில் நின்று நகர முடியாதது போன்று ஒரே மலைப்பாக இருந்தது அவனுக்கு. ஆனால் சித்தப்பா மிகவும் உற்சாகமாக இருந்தார். பெரிய பணக்காரர் வீட்டு சம்பந்தம் கிடைத்து விட்டதே என்று பூரித்து போனார். அண்ணன் உயிருடன் இருக்கும் பொழுது கவனிக்காது அசட்டாக இருந்து விட்ட தவறுக்கு ஈடு செய்வது போல நரேந்திரனை மகனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு திருமணம் செய்து வைத்து வசதியான வாழ்க்கையை அமைத்து தந்துவிட வேண்டும் என்று அவர் மிகவும் விரும்பினார். அடுத்த சில நாட்கள் கடையை கவனிக்கும் பொறுப்பை நரேந்திரனிடம் கொடுத்துவிட்டு பக்கத்து டவுனுக்கு அடிக்கடி போய் வந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மாலை அவர் வீட்டுக்கு திரும்பிய பொழுது நரேந்திரனிடம் ஒரு கடித உரையை கொடுத்தார். சித்தப்பா, இது என்ன கடிதம்? அவர் ஆவலுடன் அவன் கேட்டபொழுது கதிரேசன் மெல்ல சிரித்தார். எடுத்து பிரித்து பாரேன் என்றார் மர்மமாக.
உரையிலிருந்து இழுத்தெடுத்தான். அந்த கடிதம் மிகவும் தடிமையாக இருந்தது. என்ன சித்தப்பா இது? உங்க உயில் போல இருக்கே. நான் இதை அவசியம் பார்க்கணுமா? தயக்கத்துடன் கேட்டான் நரேந்திரன். அவசியம் நீ படிக்கணும். பிறகு இதை உன்கிட்ட பத்திரமா வச்சுக்கணும். எல்லாத்தையும் காலத்தில் செய்யணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அந்த சிங்காரம் உன்னை பற்றி தாழ்வாக நினச்சிக்க கூடாது. காசு பணம் இல்லாத வெத்து பயலுக்கு பொண்ணை கட்டி கொடுத்து அவன் தகுதியை தானே உயர்த்தி விட்டதாக அந்த பெரிய பணக்காரர் பெருமைப்பட்டுக்க கூடாது. அதுக்காகத்தான் இந்த காரியத்தை செய்தேன் என்றார் கதிரேசன். நரேந்திரன் வேகமாக அவரது உயிலை படித்தான். என்ன போட்டிருந்துச்சு? தனக்கு பின் தனது சொத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ளூர் கோவில் திருப்பணிகளுக்கும் கிராமத்து பள்ளிக்கூடத்தின் வளர்ச்சிக்கும் ஒதுக்கிட்டு மீதி எல்லாவற்றையும் அவனுக்கு எழுதி வைத்திருந்தார் கதிரேசன். சித்தப்பா, என்ன காரியம் இது? எனக்கு சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு காப்பாற்றிருக்கீங்களே, இது போதாதா? திகைப்புடன் கேட்டான். போதாது. நான் திடீர்னு போய்விட்டால் மேலே தொடர்ந்து கடைகளை நடத்தி போக நீ சிரமப்படக்கூடாது. சட்டப்படி நீதான் என் வாரிசு என்றார் சித்தப்பா. நெஞ்சுருகி போனான் நரேந்திரன். அவரை அண்டி அங்கே வாழ வந்த பொழுது அவன் அதிகம் எதுவும் எதிர்பார்க்கவில்லை. இருக்க இடம் தந்து ஒரு வேலை தேடி உதவுவார் என்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்புடன் வந்தான். இடம் கொடுத்து உணவு தந்து வேலை தந்து இப்பொழுது சொத்துக்களையும் தந்துவிட ஏற்பாடு செய்து விட்டாரே. இப்பொழுது அவரது பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டியது நிர்பந்தமாகிவிட்டது. மறுப்பு தெரிவித்தால் நன்றி கெட்டவனாகி போவேன். எத்தனை பெரியதொரு சங்கடத்தில் சிக்கி கொண்டிருக்கிறான். நன்றி சித்தப்பா. எனக்கு வேற சொல்கிறதுக்குன்னு எதுவுமே தெரியல. தழுதழுத்தான். என்ன? ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நான் பார்த்து முடிச்சிக்கிற சிங்காரத்தின் பெண்ணை கட்டிக்கிட்டு சுகமாக இருந்தால் போதும். அப்படியென்றால் இனி அவன் தப்ப மார்க்கமில்லையா? கவலையில் மூழ்கி போனான். அடுத்த சில நாட்களுக்கு பின் ஒரு நாள் மாலை வெளியிலிருந்து திரும்பிய சித்தப்பா மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். நடையில் கால் செருப்புகளை கழட்டிவிட்டு சாய்வு நாற்காலியில் மெல்ல சாய்ந்து கொண்டார். என்னப்பா நரேந்திரா, உள்ளே என்ன வேலை செய்துக்கிட்டு இருக்க? இப்படி வா. பரிவுடன் அதட்டினார். காப்பியை கலந்து எடுத்து கொண்டு அவர் அருகே வைத்தான் நரேந்திரன். இந்த வேலை இன்னும் சில நாட்கள்தான். அடுத்த மாதம் 10ஆம் தேதி பெரிய பணக்காரர் நிச்சயத்துக்கு ஏற்பாடு செய்துட்டார். இப்போ நான் அங்கே அவர்கிட்ட பேசி முடிவு செய்துட்டு தான் வரேன். வர வெள்ளிக்கிழமை நிச்சய பத்திரிகையை அவர் அச்சடித்து அனுப்ப போகிறாரு. நாமும் நம்ம பக்கத்து முகூர்த்த பத்திரிக்கையை சீக்கிரமாக அச்சிட வேண்டாமா? வர்ற வழியில் நம்ம கீழத்தெரு ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு தான் வர்றேன். வர்ற மாதம் 15ஆம் தேதி முகூர்த்த நாளாம். நாளைக்கு அவரே நல்ல நேரம் பார்த்து பத்திரிகையை எழுத இங்கே வர்றதாக சொல்லியிருக்காரு. படபடவென்று மகிழ்ச்சியுடன் பேசினார் கதிரேசன். திடுக்கிட்டு போனான் நரேந்திரன். யாரோ வலுவான சங்கிலியால் அவனை கட்டிவிட்டது போன்றதொரு பயங்கரமான உணர்வில் அவன் அதிர்ந்து போய்விட்டான். பெண்களைத்தான் சில சமயம் வற்புறுத்தி கட்டி போட்டு விடுவார்கள். ஆண்களுக்கும் இந்த நிலையா? சமூகத்திற்கு பயந்த பெண் வற்புறுத்துதலை ஏற்று கழுத்தை நீட்டுகிறாள். அவன் ஒரு ஆண்மகன். வற்புறுத்தலுக்கு அடிபணிய தேவையில்லையே. எதற்காக தன்னை அவன் பலி கொடுத்து கொள்ள வேண்டும்? சித்தப்பாவுக்கு நன்றியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் தன்னை நாசம் செய்து கொள்ள முடியாதே. வங்கியில் உள்ள தன் சேமிப்பை எடுத்துக்கொண்டு சித்தப்பாவுக்கு விவரமாக ஒரு கடிதம் எழுதி அதில் தன் மனநிலையை தெரிவித்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஓசைப்படாது இரவில் ரயில் கிளம்பி ஊரை விட்டு ஓடிவிட வேண்டியதுதான். என்ன யோசிக்கிற? டவுன்லேருந்து வர்ற வழியில் உனக்கு அல்வாவும் கார பக்கடாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். காப்பியோட சாப்பிட்லாம், உட்கார் என்று உபசரித்தார் சித்தப்பா. அல்வா துண்டும் வேப்பங்காயாக தொண்டையில் கசத்து வழிந்தன. அடுத்த நாளே அவன் தன் தீர்மானத்தை நிறைவேற்ற எண்ணியபடிதான் படுக்க சென்றான். எப்படியாவது இந்த திருமணத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற நினைவில் அமைதியடைந்தவனாக முதலாக சில நாட்களுக்கு பின் அவன் நன்றாக ஆழ்ந்து உறங்கி போனான். நடு இரவின் போது சித்தப்பாவின் அறையிலிருந்து முனங்கல் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு விழித்து கொண்டான். வேகமாக அவரது அறைக்குள் புகுந்து
விளக்கை எரிய விட்டான். சித்தப்பா எழுந்து படுக்கை மீது உட்கார்ந்திருந்தார். தலைக்கு மேலே மின் விசிறி சுழன்ற போதிலும் அவர் நெற்றியில் வேர்வை பூத்து காதோரங்களில் வழிந்து கொண்டிருந்தன. முகம் வெளிரென்று தெரிந்தது. மூச்சு விட முடியாது திணறிக் கொண்டிருந்தார். என்ன சித்தப்பா, என்ன ஆச்சு? பதற்றமாக கேட்டான். ஓடி வந்து அவரை தாங்கிக் கொண்டான். நரேந்திரா, எனக்கு நெஞ்சை வலிக்கிறது. முன்னே இப்படித்தான் ஒரு தடவை நெஞ்சு வலி வந்தது. டாக்டர் பார்த்துட்டு லேசா மாரடைப்பு வந்திருக்குன்னு சொன்னார். இப்போ வலி ரொம்ப அதிகமாக இருக்கு. திக்கு திணறினார் அவர். நரேந்திரன் எச்சிலை விழுங்கி கொண்டான். அம்மா பட்ட அவஸ்தை ஞாபகத்திற்கு வந்தது. அடிவயிற்றில் சில்லென்று உணர்வு தாக்க ஓடிச் சென்று டம்ளரில் நீரை கொண்டு வந்து சாப்பிட கொடுத்து உபசரித்தான். முகத்தை துவாலையால் துடைத்து விட்டான். மெல்ல அவரை படுக்கையில் சாய்த்துவிட்டு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சித்தப்பா, டாக்டரை கூட்டிட்டு வரேன் என்றபடி வாயில் கதவை சாத்திக்கொண்டு ஸ்கூட்டரில் விரைந்தான். கொஞ்சம் நேரத்தில் டாக்டருடன் வந்தான். ஆனால் பயன் அவன் உதவியுடன் வருவதற்குள் சித்தப்பா கதிரேசனது உயிர் பிரிந்து விட்டது. ஐயோ, உண்மையா? சித்தப்பா இறந்து விட்டாரா என்று தன்னையே பல முறை கேட்டுக்கொண்டு படுக்கையின் விளிம்பில் மேல் அதிர்ச்சியுடன் செய்வதறியாது சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தான். விடிந்ததுமே அந்த செய்தி தெரு முழுவதும் பரவிவிட்டது. வருங்கால சம்பந்தி சிங்காரம் தனது நண்பர்களுடன் வந்து சேர்ந்து விட்டார். கதிரேசனது இறுதி காரியங்களை துரிதமாக நடத்தேறின. சித்தப்பா இல்லாத வீடு வெறுமையில் மூழ்கி விட்டதை உணர்ந்து அவன் வேதனைப்பட்டான். அவரை விட்டு ஓட முயலும் முன்னே அவர் அவனை விட்டு போய்விட்டது அவனுக்கு மொத்த அதிர்ச்சியாக இருந்தது, துயரமாகவும் இருந்தது. சித்தப்பா மறைவினால் நடக்கவிருந்த சுப காரியத்தை கொஞ்சம் காலத்திற்கு தள்ளி போட வேண்டியிருப்பதாக சிங்காரத்திடமிருந்து அவனுக்கு செய்தி வந்தபொழுது அவனுக்கு விழிப்பு ஏற்பட்டது. இதைவிட ஒரு வசதியான சந்தர்ப்பம் அவனுக்கு கிட்டுமா? மெல்ல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவன் ஒரு நாள் காலை பரபரப்புடன் ஒரு கடிதம் எழுதினான். அன்புடைய பெரிய தனக்காரர் திரு சிங்காரம் அவர்களுக்கு பணிவுடன் எழுதி கொள்ளும் கடிதம். எனது அருமை சித்தப்பா திடீரென்று மாரடைப்பால் இறந்து போனதால் நான் மிகவும் துயரப்பட்டிருக்கிறேன். இந்த மனநிலையில் என்னால் தற்சமயம் திருமணம் செய்து கொள்ள விருப்பமும் இல்லை. எனவே தாங்கள் தங்களது மகளுக்கு வேறு இடத்திலே முடிவு செய்து கொள்வது நலம் என்பதை மிக்க வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்ஙனம் நரேந்திரன் என்று துணிவுடன் அந்த கடிதத்தை எழுதி தபாலில் சேர்த்து விட்டான். 2 தினங்கள் முழுவதும் ஆகவில்லை. சிங்காரத்தின் சார்பில் அவனை பார்க்க 2 பெரியவர்கள் விடிந்ததும் விடியாததுமாக வந்து சேர்ந்தனர். தம்பி, உன் கடிதாசி வந்தது. ஆனால் சிங்காரம் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் என்றார். அதெப்படி? பெண் பார்த்துட்டு நீ ஒத்துக்கொண்டு மேற்கொண்டு சம்பிரதாயங்களை பேசி முடிச்ச பிறகு துக்கம் ஏற்பட்டதுன்னு நிறுத்த முடியுமா? போனவர் போயிட்டாரு, அதுக்காக இருக்கிறவங்கள மன கஷ்டப்பட வைக்கலாமா? இன்னொருவர் அழுத்தமாக பேசினார். நாங்க வந்து பெண் கேட்ட நேரம் நல்லா இல்லைன்னு நினச்சிக்கிறேன். அதனால் அவங்க வேற இடத்துல பார்த்துக்கிறது தான் நல்லது என்றான் அவன். ஊர் கொல்லுன்னு போயிடுமே, வீணா அந்த பெண்ணோட பேர் வந்து கெட்டு போயிடாதா? யோசிச்சு பாரு என்றார் முதலாவதாக பேசியவர். நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். பெரிய பணக்காரர் எடுத்து சொல்லுங்கோ. எனக்கு இப்போ சத்தியமாக கல்யாணமே வேண்டான்னு மனம் முடிஞ்சு போயிருக்கு என்றான் மிகவும் பிடிவாதமாக நரேந்திரன். மனத்தாங்களுடன் அவர்கள் இருவரும் எழுந்து சென்று விட்டனர். அப்பாடா, கால் விலங்கு கழண்டு கொண்டது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் அவன். இதுக்கப்புறம் நரேந்திரனோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? கங்காவை போய் சந்திச்சானா? அவன் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? வைரப்பிள்ளையார் கிடைச்சதா கிடைக்கலையா? இது எல்லாமே இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அடுத்த பதிவு சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கதையில் ஏதாவது தடுமாற்றங்கள், எழுத்து பிழைகள் ஏதாவது பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அடுத்த வாட்டி அதை வராமல் பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.